மக்களே என்னதான் கழுதைக்கு சிங்க வேஷம் போட்டாலும் அது கழுதை தன்னோட குணத்தின் மூலம் அது கழுதை தான் அப்படின்றத காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த சாண்ட்ரா என்ற ஒரு கேடுகட்ட நபரை நல்லவங்க மாதிரி காமிச்சாலும் அதோட குணமும் அசிங்கமான அது பண்ற விடயங்களுமே அது எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான வில்லி அப்படி என்பதை காட்டி கொடுத்துரும், வெளிப்படையா காட்டி கொடுத்துரும் அப்படி என்பதை நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப வருகின்ற தகவல் என்ன அப்படின்னா, இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் மேக்கர்ஸ் பிளான் பண்ணி இருந்தார்கள். இப்ப கூட சில விடயங்களை பண்ணி கொண்டிருக்காங்க. ஃபீமேல் டைட்டில் வின்னரா வரணும் அப்படி என்பது சரியா. அந்த லோகோவை பாத்தீங்கன்னாலே அது ஒரு ஃபீமேலுக்கான அந்த ஒரு இதுதான் அப்படிதான் நினைத்தார்கள். ஏன்னா இது வரைக்கும் 8 சீசன்ல 2 ஃபீமேல் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அப்ப 9வது சீசன்ல ஃபீமேலை வர வைக்கணும்ன்றதான் அவங்களுடைய பெரியதொரு எதிர்பார்ப்பு. இப்ப மலையாள பிக் பாஸ்ல கூட பாத்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணது ஒரு ஃபீமேல். அப்ப தெலுங்குலையும் கிட்டத்தட்ட ஃபீமேலுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தெலுங்குல 80வது நாட்களை நோக்கி போய்கொண்டிருக்கு. இப்பதான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிஞ்சுது சரியா. ஸோ அப்ப அங்கேயும் ஒரு ஃபீமேலை வின்னர் ஆக்கணும்ன்றதான் அவங்களுடைய இது. அப்ப தமிழ்லையும் அதுக்கு தான் பிளான் போட்டு கொண்டிருக்காங்க. அப்ப அதுக்கு தமிழ்ல வின்னரா யார் ஆக்கலாம் என்னைக்குள்ளதான் இந்த சாண்ட்ரா அப்படின்ற பிளான் போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விடயம், இந்த சாண்ட்ரா அப்படின்றது பல ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் டிவிக்கு வந்திருக்கு. ஸோ அப்ப சாண்ட்ரா வச்சு வேற ப்ரோக்ராம்களும் விஜய் டிவி பிளான் போட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு தான் அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு இந்த பிராங்க்ன்ற ரீதியில இந்த ஏஜென்ட் டீனான்ற பிஜேத்தை போட்டு ஒன்று பண்ணிச்சு. அது பெருசா மக்களிடம் எடுப்படையில, ஆனாலும் அது கொஞ்சம் சக்சஸ் ஆயிடுது. அந்த பிளான்ன்றது வீக்கெண்ட்ல சக்சஸ் ஆச்சு. அதை வச்சு அதுக்கு பெரிய பில்டப் கொடுத்தா அதோட குணம் சரியில்லைல்ல. உள்ளுக்குள்ள அவ்வளவு குப்பை வன்மம், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு படங்கள்ல வர்ற வில்லி தோத்து போற அளவுக்கு கேடுகட்ட வார்த்தைகளால அதோட வன்மம் அது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நபர் அப்படி என்பதை காமிச்சது. இது இப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் டீமே எதிர்பார்க்காத அளவுக்கு விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கின்ற ஆதரவு. இவங்க நினைச்சாங்க சபரி அவர்களை டம்மி பண்ணிடலாம்னு, ஆனா சபரிக்கான ஆதரவு பெருகித்தான் இருக்கு. அதுவும் அந்த ரேங்கிங் டாஸ்க்ல. அதுக்கப்புறம் அடுத்தது கனி அவர்கள். கனியின் குணம் ஒரு பணம் பண்ணாதது குணம் பண்ணுவாங்க. சோ கனி அவர்களை எப்படியாவது டேமேஜ் பண்ணிடலாம்னா கனிக்கான ஆதரவு இருந்து கொண்டிருக்கு. சோ அப்ப இவங்களுடைய திட்டப்படி சாண்ட்ராவை முன்னுக்கு கொண்டு வர முடியவில்லை. ஓட்டிங்ல சாண்ட்ராக்கு அன்ஆஃபிஷியல் எய்ம் இல்ல, ஆஃபிஷியல் இல்ல. சோ அப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா எமோஷனலி மக்களை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டும் அதே நேரத்தில் சில குழுக்களை கொடுத்து சாண்ட்ராவை கேம் பிளே பண்ண வைக்கலாம், அந்த வின்னிங் இதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது இதுல ஒரு பக்கம் நடக்குது சரிங்களா. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அண்ணா அவர்களும் சரி, டிவில டெலிகாஸ்ட் ஆகுற அந்த 1 hour எபிசோட்லையும் சரி, இந்த சாண்ட்ரா என்ற கேடுகட்ட ஒரு பொம்பளை பண்ண அத்தனை விடயங்களும் மறைக்கப்பட்டிருக்கு. ஈவன் அது விக்கல்ஸ் விக்ரம மூஞ்சைக்கு நேர கால ஆடினது, அது சுபிக்ஷாவை நாய் என்று சொன்னது, சுபிக்ஷாவின் ஜாதியை பத்தி பேசினது, அடுத்தது விக்கல் சிக்ரம் அவர்களுடைய குடும்பத்தை, அவருடைய தொழில, அவரை உருவ கேலி பண்ணது, சபரி அப்படின்ற அந்த மனுஷன் அவ்வளவு தூரம் கேவலமா பேசினது, பைத்தியக்கார மடைய சைக்கோ, இவனோட எல்லாம் எப்படி நடிகர்கள் ஒர்க் பண்ணுவாங்க, இவனெல்லாம் ஒரு ஆளா, இவனெல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்றது. எஃப்ஜே அவர்கள் விடயத்துல இதுதான் ஆரம்பிச்சது. பால் ஊத்துவாங்க அப்படின்னு சொன்னது, அப்படி கனி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி தரக்குறைவா பேசினது, கனி அவர்களுடைய கலரை பத்தி பேசினது, கனிய கிளவி என்றது, போடி என்றது, இப்படி இந்த கேடுகட்ட பொம்பளை சாண்ட்ரா பண்ண அத்தனை விடயங்களும் 1 hour எபிசோட்ல வரையில மறைக்கப்பட்டது. இதை சேதுபதி அண்ணா அவர்களும் மறைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாரம் அவர் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள நான் வேற மாதிரி நினைச்சேன். ஆனா 2வது வாரம் நேத்துமே ஒட்டுமொத்த பழியையும் திவ்யா மேல 2மே கேடு கேட்டது. ஆனா ஒண்ணுதான் கேடு கேட்டது என்ற மாதிரி கொண்டு போனது அகைன் புருவாயிருக்கு. இவங்க சாண்ட்ராக்கு எவ்வளவு தூரம் சொம்பு தூக்குறாங்க, விஜய் சேதுபதி அண்ணாவும் அதை மறைச்சிட்டாங்க அப்படி என்பது கிளியர் ஆயிட்டு சரிங்களா. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப கவலை என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மக்களை பத்தி இந்த கேடுகட்ட பொம்பளை சாண்ட்ரா கேவலமா பேசியிருக்கு, நம்ம தமிழ் நாட்டை பத்தி கேவலமா பேசியிருக்கு. ஆனா இதுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எமோஷனலா இது புருஷன் போவாராம், அவன் ஒரு கேடு கேட்டவன், இந்த பொம்பளை அழுதுட்டு போமா, நம்ம மக்கள் எமோஷனலி வீக் ஆகி இந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப நம்மளை எத்தனை பேரா அடிக்கலாம்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க? அவ்வளவுக்கு தமிழ் மக்கள் முட்டாள்கள் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களாடா? அதுதான் எனக்கு கவலையா இருக்கு மக்களே, நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு. இந்த கேடுகட்ட பொம்பளை 24 மணித்தியாலும் என்னென்ன குப்பத்தனை பண்ணிச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் இந்த பொம்பளைக்கு நம்ம மக்கள் ஓட் போடுவாங்கன்னு இவங்க பண்றாங்க பாருங்க. இப்ப நம்மலாம் எப்படி, எனக்கு என்னன்னு சொல்றேன், நம்மளை எல்லாம் என்ன ஒரு இமேஜினேஷன்ல அவங்க வச்சிருக்காங்க.
நம்மள எப்படியும் தலையில அரைக்கலாம் மொட்டடிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கொண்டு இருக்காங்களா, அதனால எனக்கு கவலையா கிடக்கு. சரிங்களா? சரி, இதுதான் நடக்குது. நம்ம மக்கள் அறிவானவர்கள்ன்றதை நான் நம்புறேன். அதனாலதான் நான் ஒபிஷியலி விக்ரம் அவர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை தமிழ் பிக் பாஸ் சீசன்லையும் இல்லாத அளவுக்கு கேடுகட்ட பிஆர் கூட்டங்கள் தகுதி இல்லாத நபர்களுக்கு வேலை செய்வது இந்த சீசன்ல தான். நல்லவர்களை கெட்டவங்களாம் கேடுகட்டவர்களை நல்லவங்களாம் காமிப்பதற்கு இந்த இத்தனை வாரம் நடந்துச்சு. அதை தாண்டி விக்ரம் அவர்கள் ஒபிஷியல் முதலிடம் பெற்றது, சபரி அவர்கள் கனி அவர்கள் 2வது 4வது இடத்தில் இருக்கிறது உண்மைக்கு கிடைத்த வெற்றி. அதையும் இவங்க முறியடிக்கணும் என்பதற்காக நிறைய வேலைகள் பண்றாங்க. அப்ப வரும் நாட்கள்ல நம்மட நோக்கம் சரியான நபர்களுக்கு ஓட் போடுறது. இதுல வின் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னா விக்ரம், சபரி, கனி இவங்க பக்கம் நம்ம எடுக்கணும். அதே நேரத்துல இந்த சாண்ட்ரா கேடுகட்டது, விஜய் பார்வதி, இதுக்கு அடுத்தது திவ்யா, பிரஜின், இதெல்லாமே ஒரே கேங். சரிங்களா? இப்படியான நபர்கள் பண்ற எல்லா எச்சத்தனத்தையும் முடிந்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க, பேசுங்க, பல மக்களுக்கு இந்த விடயத்தை சொல்லுங்க. இந்த விடயத்தை இன்னொரு நான் பேச காரணம், கோவத்தோட பேச காரணம் என்ன, ஒரு பதிவு பார்த்தேன். மலையாளத்தில் ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணாங்கல்ல, அவங்களோட குரூப்கள் ஆக்டிவா இருக்கு, அதெல்லாம் பிஆர் டீம் தான். அங்க என்ன போடப்படுதுன்னா, சாண்ட்ரா அப்படின்னு ஒரு நபர், எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது, என்னுடைய நண்பர் கேரளாவில் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி இதை தமிழ்ல எழுதுன்னு சொல்லி போட்டு நான் அதை வாசிக்கிறேன். அவர் சொன்னது இதுதான் அங்க எழுதிருந்துச்சு போஸ்ட்லேண்டு. கேரள பெண் என்றபடியா தமிழர்கள் இவங்களை அவாய்ட் பண்றாங்க, இவங்களை பற்றி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு போட்டு இந்த அம்மா அழுதுச்சுல வீடியோ, அதை போடுறது. அதே நேரத்தில் இப்போ விக்ரம் அவர்கள், சபரி அவர்கள், கனி அவர்கள் இவங்களுக்கு பின்னால பேசுற மாதிரி அவனுங்களே அந்த சில இது எழுதி போட்டிருக்காங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க, இவங்களுக்கு ஆதரவு தேவை, சோ நாங்க ஸ்டாண்ட் நிற்போம், சோ இப்படி ஒரு பொண்ணு வின் பண்ணா அது ஹிஸ்டரி, நம்ம ஹிஸ்டரி பண்றோம் அப்படின்ற ரீதியில எழுதி இருக்காங்க. சரிங்களா? அதாவது மலையாள பிக் பாஸ் குரூப்ல இப்ப இந்த டைட்டில் வின் பண்ணாங்க ஒரு அம்மா, அந்த அம்மாவோட குரூப்கள்ல 2-3 குரூப்கள்ல போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இனிச்சு வாங்கலாம் போயிட்டோம். நம்மட இதுல இருக்கிற சில கேடிகட்டதுகள் இந்த கேடிகட்ட பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை நினைக்க தான் எனக்கு கவலையா கிடைக்கு. அது ஒண்ணும் இல்ல, 10ல் 1-2 தான். சரிங்களா? சோ இது விழிப்புணர்வு மக்களே. இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா எனக்கு ரொம்ப கவலையாக கிடைக்கு. வரவும் போறவங்க அடிச்சு கொண்டிருக்காங்கல்ல, ஒரு பொம்பளை நம்ம 24 மணி நேரம் லைவ்ல பாக்குறோம், குப்பத்தனம் பண்ணுது, கேடுகட்ட வார்த்தைகளால பேசுது, ரவுடித்தனத்தின் உச்சம் பண்ணுது, அவனோட புருஷன் இன்னொரு பக்கம் ரவுடி. அப்ப அவ்வளவும் நம்ம இதுகள் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறமும் நம்மளை ஏமாத்தலாம் என்று போட்டி இருக்கானுங்க பாருங்க. அப்ப நம்மளை எப்படி பாக்குறானுங்க இவங்க, அதுதான் எனக்கு கோவமா இருக்கு. சரிங்களா? தயவு செய்து லைக் பண்ணுங்க, பல இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி எனக்கு தெரிஞ்சு பல பேர் பேசியிருக்காங்க. ஏன்னா எல்லாரோட கோபம் என்னன்னா, நம்ம மொழியில இருந்துக்கிட்டு நம்ம மொழி ஷோக்கு வந்துக்கிட்டு நம்ம நாட்டு தமிழ்நாடுல வளர்ந்து போட்டு நம்ம மக்களை பத்தியும் அசிங்கமா பேசிட்டு நம்ம உறவுகளை பத்தியும் அசிங்கமா பேசிட்டு நம்மளை ஏமாத்தி டைட்டில் அடிக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல, எப்படிப்பட்ட கேடுகட்ட ஜெம்பங்கிறவங்க. முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒன்னு விக்ரம் டைட்டில் அடிக்கணும், இல்ல சபரி அடிக்கணும், இல்ல கனி அவர்கள் அடிக்கணும். சரிங்களா? இந்த கேடுகட்ட குப்பைகள் வரக்கூடாது. நன்றி.